Hi friends, it's your Aariwingsworld. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோ. இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ண வந்திருந்தாங்க என்னோட ஆரி ஒர்க் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நானாக தான்க்கா வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிறேன், எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, என் ஹஸ்பண்டும் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, உங்களுக்குலாம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் ஃபேமிலிலலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் உங்களால் இந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப வந்து சிரிப்பு வந்துருச்சு. பிகாஸ் அப்படி கிடையவே கிடையாது. நான் என்னோட ஆரி ஒர்க் ஜேர்னியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து எனக்கு யாருமே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணவே இல்லை. முதல்ல வந்து நான் ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கணும், சரி நம்ம வந்து 2-3 பேருக்காவது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான என் ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப வேணாம், ஒரு 5000 மட்டும் கொடுங்க, நான் திங்ஸ் வந்து வாங்கி ப்ளவுஸ் ஒர்க் வந்து நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது, அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் தென் வந்து உனக்கு பண்ணுறதுனா ஏதாவது ஓகேனா சொல்லு, நான் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிலாம் நான் யாருக்கோ பண்ணுறதுக்காண்டிலாம் நான் என்னால் வந்து கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நான் ஒரு தடவை தான் கேட்டேன், 2 தடவை கேட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு கேட்கவே பிடிக்கல. ஓகே, நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, நம்மளாவே வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து திங்ஸ் வந்து வெறும் 3000 தான் வாங்கினேன். 3000க்கு வாங்கி அது மூலிமா வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஆர்டர் வந்து ஒரு 2 ஆர்டர் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ளவுஸ் ஆர்டர் வந்ததில் வந்து ஒரு 5000க்கு அப்படியே வந்து நான் திங்ஸ் வந்து வாங்கினேன். அந்த 5000மே என்னோட அமௌண்ட்லேருந்து தான் நம்ம வந்து திங்ஸ் வாங்கினது. அதுக்கப்புறம் அதில் ப்ளவுஸ் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போட்டு கொடுத்து இப்படி இன்ன வரைக்கும் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் ஒர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து என்னுடைய செல்ஃப் ஏர்னிங். அதாவது நம்ம கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி அதை சேர்த்து வச்சு மெட்டீரியல்ஸ் வாங்குவேன். அந்த மாதிரி தான் வந்து நான் ஆரம்பத்தில் இருந்தே வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் திங்க் பண்ணுறீங்க, நமக்கு வந்து யாரோ இப்போ நம்ம அப்பா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சேர்த்து விட மாட்டாங்க, கிளாஸ் சேர்த்து விட மாட்டாங்க, ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க விட மாட்டாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்து கற்றுக்க விட மாட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து அமௌண்ட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க அமௌண்ட்டு கொடுத்து தான் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே வந்து செல்ஃபாக வந்து அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்களாகவே உங்களுடைய உங்களுடைய நீங்களாக சொந்தமாக சேர்த்து வச்ச காசுலேருந்து நீங்களாக ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. அது மூலிமா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் வந்தால் அது ஒரு பெரிய விஷயம். அப்போ எல்லாருமே வந்து பெருமையாக பேசுவாங்க, பாருங்கள் எப்படி வந்துட்டாங்க அப்படின்னு வந்து பேசுவாங்க. பட் என்னோட இதில் வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் செல்ஃபாக தான் வந்து அப்போ என்னோடய ஜேர்னியில் நான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட சேவிங்ஸு தனிப்பட்ட உழைப்புனால மட்டும்தான் நான் இந்த லெவலுக்கு நெக்ஸ்ட் வந்திருக்கேன். ஸோ நான் முன்னுதாரணமாக சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்கேனாங்கிறது எனக்கு தெரில. பட் நான் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கோங்க. அந்த கற்றுக்கிறக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நிறைய வீடியோஸ் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அது ஆரி ஒர்க் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ப்ளவுஸ் பண்ணணும் இல்லைனா கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம செம்மையான டிசைனோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.